பாண்டியன், கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு உள்ள போறாங்க தூங்குறதுக்காக. அப்படியே போறாங்க. தங்கமயில் போயிட்டு அப்படியே ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. ஐயோ, மாமா வந்தா கண்டிப்பா நம்மள திட்டுவாரு. அப்பா பணத்தை எடுத்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. அவங்க அம்மாவும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிடி, என்னடி ஏன்டி இவ்வளோ டென்ஷனா பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருமா, கொஞ்சமாவது அப்பாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, கல்லால இருந்து அவரு 1100 பணத்தை எடுத்துட்டாரு. அந்த பணம் எடுத்தது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியுமா, அவர் என்கிட்ட கேட்பாரு தெரியுமா, ஏம்மா என்னை இங்கே வாழ விடாமல் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த ஆள் 1100 பணம் எடுத்தாரா? எடுத்ததை என்கிட்ட அந்த மனுஷன் சொல்லவே இல்லை, என்கிட்ட பணத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு பணத்தை எடுத்துட்டாரு சொல்கிறேன், உன்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. இல்லடி, அதுக்காக சொல்லலை. வர மகாலட்சுமியை நம்ம தடுக்கவே கூடாது. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க? அவர் வந்தால் சொல்லுமா, இனிமேல் கல்லாலேருந்து பணத்தெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு தங்கமயில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே சரவணன் நின்றுட்டுருக்காருப்பா. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கையில் வச்சிட்ருக்காங்க. சொல்லிடி தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே சரவணன் உள்ளே வராரு. வந்த உடனே கேட்குறாரு, ஓ, உங்கள் அப்பா தான் பணத்தை எடுத்தாரா? இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே, உங்கள் அப்பா தான் பணத்தை எடுத்திருப்பார் சொல்லிட்டு. ஆமாம், எவ்வளோ தைரியம் உங்களுக்கு இல்லை? பொண்ணும் அப்பாவும் சேர்ந்து ஒரு வழி பண்ணுறீங்கல்ல கடையை. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை? பணத்தை எடுக்கிறீங்க, அதுவும் கல்லால் இருந்து. ஏன் உங்கள் அப்பாவுக்கு சம்பளம்னு பணம் கொடுக்கவே மாட்டோமா? அதுவும் வாங்க தானே செய்வார். என் கண்ணெதற்கவே அன்றைக்கி கல்லால் இருந்து பணத்தை எடுத்தார். நீ ஒன்றுமே இல்லை, அவர் எடுக்கலைன்னு சொல்லி அப்படியே மழிப்பிட்டல்ல. இப்போ பாரு, 1100 பணத்தை எடுத்திருக்காரு. அதுவும் அந்த பழி எல்லாமே மாமா மேலே போய் விழுந்திருக்கு. அவர் பாவம் தானே, அவர் இந்த வீட்டுக்காகவே உழைச்சவர். அவர் மேலே போய் பழி போட்டுட்ருக்காங்க. அப்போ கூட அமைதியாக இருக்கல்ல, உங்கள் அப்பாவை காட்டி கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு. எப்படி எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவமாக திட்டுறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அப்பாலாம் ஒன்றும் பணத்தை எடுக்கலை, நாங்களாம் ஒன்றும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாண்டி உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன், இனிமேல் எங்கள் அப்பாவை பணம் எடுக்க வேணான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு. எப்படி இப்படி இவ்வளோ கேவலமாக ஒரு புருஷன் கூட பார்க்காம என் கூட தாண்டி வாழ்ந்துட்டுருக்க? இப்படி பொய் சொல்கிற, உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சரவணன் கோவப்படுறாரு. இங்கே பாருங்க மாமா, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசாத, உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்குது. உன் கதை இன்னையோடு முடிச்சது. நானும் பொண்டாட்டி பாவம் பார்த்துட்டு இருந்தா, ஆனால் உன்னோட ஆட்டம் அதிகமாகுது. என்கிட்டயே நீ பொய் சொல்கிறியா? அதுவும் நேரில் பார்த்த என்கிட்டயே நீ பொய் சொல்லிகிட்ருக்கியா?